திரு கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்திலும் பௌர்ணமி நாளிலும் வழிபாடு செய்யப்படும் ஒரு தீப ஒளி பண்டிகையாகும். இந்துக்கள் கொண்டாடும் மிக முக்கிய பண்டிகை இது. இந்த கார்த்திகை தீப திருவிழா பண்டைய காலத்தில் இருந்தே கொண்டாடப்பட்டு வருகிறது. தீபம் என்பது நம் உள்ளத்தில் உள்ள இருளை போக்கி ஒளியை பரவ செய்யும். தீபம் என்பது ஞானத்தின் அறிகுறி, மங்களத்தின் சின்னமாகும். இந்த கார்த்திகை தீபமானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சிவபெருமான், முருகப்பெருமான், மகாவிஷ்ணு மூவரையும் வழிபடும் மாதமாகவும் அமைந்துள்ள இந்த கார்த்திகை மாதத்தில் வருவது சிறப்பு. திருக்கார்த்திகை திருநாள் என்பது தீபங்களை ஏற்றி இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒளி பெற இறைவனை வணங்கும் ஒரு தீப ஒளி திருநாளாகும். இப்படி திருக்கார்த்திகை தீபம் தோன்றிய வரலாறு, சிறப்புகள், கோவில்களில் கார்த்திகை தீப திருவிழா, திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு மற்றும் அட்டவணை, வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. திரு கார்த்திகையில் 3 வகையான தீபங்கள் ஏற்றப்படுகின்றது. அவை குமாராலய தீபம், விஷ்ணுவாலய தீபம் மற்றும் சர்வாலய தீபம். குமாராலய தீபம் என்பது கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை முருகனுக்கு உரியதாக கருதி அந்த நாளில் முருகன் ஆலயங்களில் தீபமேற்றி வழிபாடு செய்யப்படுவது. இது குமாராலய தீபமாகும். விஷ்ணுவாலய தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணருக்கு உரியதாகும். இந்த நாளில் பெருமாள் ஆலயங்களில் தீபமேற்றி கொண்டாடுவதை விஷ்ணுவாலய தீபம் என்று அழைக்கின்றோம். 3வது சர்வாலய தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி கொண்டாடுவதற்கு சர்வ ஆலய தீபம் என்று பெயர். இதிகாசங்களின்படி கார்த்திகை தீபம் தோன்றியதற்கு பிரதானமாக 2 வரலாறுகள் சொல்லப்படுகின்றது. ஒன்று, இந்து சமய தொன்மம்படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 பேர் முறையே படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை செய்வதாக நம்பப்படுகின்றது. அதில் படைத்தல் தொழில் செய்யும் பிரம்மாவுக்கும் காத்தல் தொழில் செய்யும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவர்கள் என்ற யுத்தம் வந்தது. இதற்கு பதில் தேடி இருவரும் சிவபெருமானிடத்திற்கு சென்றனர். இவர்களின் வாதத்தை கேட்ட சிவபெருமான் தன்னுடைய அடியையும் முடியையும் யார் கண்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என்று சொல்ல இருவரும் களத்தில் இறங்கினார்கள். சிவபெருமான் அடிமுடி அறிய முடியாத அண்ணாமலையாராக லிங்கோத்பவராக உயர்ந்து காட்சியளித்தார். ஈசனின் அடி தேடி திருமால் வராக உருவமெடுத்து மண்ணிற்குள் சென்றார். பிரம்மதேவர் அன்ன பறவையாகி முடியை தேட சென்றார். எவ்வளவு தேடியும் இருவராலும் அடியையும் முடியையும் காண முடியவில்லை. திருமால் தனது தோல்வியை ஒத்துக்கொண்டு சரணடைந்தார். மேலே சென்ற பிரம்மாவிற்கு தோல்வியை ஒப்புக்கொள்ள மனம் வரவில்லை. அப்பொழுது ஈசனின் முடியிலிருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுவதை பார்த்தார் பிரம்மன். அந்த மலரை எடுத்துக்கொண்டு சிவபெருமானிடம் சென்று, நான் உங்களுடைய முடியை கண்டுவிட்டேன், அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என்று கூறினார். பொய்யுரைத்த காரணத்தால் கோபமடைந்த சிவபெருமான், சாட்சி சொன்ன தாழம்பூவிற்கு இனிமேல் நீ சிவ பூஜைக்கு பயன்பெற மாட்டாய் எனவும் பிரம்மதேவருக்கு பூமியில் ஆலயங்கள் அமையாது எனவும் சாபமிட்டார். தனது தவறை உணர்ந்த பிரம்மதேவரும் தாழம்பூவும் மன்னிப்பு கோரி உத்தரகோச மங்கை கோவிலில் தவமிருந்தனர். தவத்தின் பலனாக இருவருக்கும் சிவபெருமான் பாவ மன்னிப்பு கொடுத்தார். மேலும் விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவபெருமானிடத்தில் தங்களுக்கு காட்சி அதே ஜோதி வடிவில் மக்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் என்று வரம் கேட்டனர். ஈசனும் அவர்களுக்கு வரமளித்தார். அந்த வரத்தின்படி திருக்கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையில் ஈசன் ஜோதி வடிவாய் எழுந்து நின்று இன்றும் அருள் புரிகிறார். இதுவே கார்த்திகை தீபம் தொடங்கியதற்கான முதல் வரலாறு ஆகும். மற்றொரு வரலாறு, சூரபத்மன் போன்ற அசுரர்களை அட்டூழியத்தை அழிக்க தேவர்கள் சிவபெருமானை நாடி சென்றனர். சிவபெருமான் தன் நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அந்த சுடர்கள் அளவில்லா தெய்வீக சக்தியுடன் வானில் பறந்து அக்னி தேவன் மற்றும் வாயு தேவனால் பாதுகாப்பாக எடுத்து செல்லப்பட்டது. தீப்பொறிகள் இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கையில் குளத்தில் சேர்க்கப்பட்டது. அந்த 6 தீப்பொறிகளும் 6 தாமரையில் அழகிய குழந்தைகளாக மலர்ந்தனர்.
பின்பு சிவபெருமானின் உத்தரவுப்படி 6 கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை வளர்த்து வந்தனர். சிறிது காலம் கழித்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் தோன்றி, பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளை அள்ளி அணைத்ததும் 12 கைகளுடன் 6 தலைகளுடன் முருகப்பெருமான் ஆறுமுக சுவாமியாக தோற்றமளித்தார். இந்த ஆறுமுக சுவாமியை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களை சிவபெருமான் வானில் நட்சத்திரங்களாக மின்னும்படி வரமளித்தார். இது கார்த்திகை நட்சத்திர கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சுடராக பிறந்து ஒருங்கிணைந்த கார்த்திகேயனின் இந்த கார்த்திகை பெண்களை சிறப்புவிக்கும் நாள்தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் என்று மற்றொரு வரலாறு சொல்கின்றது. திருக்கார்த்திகை தீபம் 2025. இந்த வருடம் திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமையன்று வழிபடப்படுகின்றது. கார்த்திகை தீப திருவிழா என்றதும் நம் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலையும் அண்ணாமலையாரும் தான். பிரம்மாண்ட திருவண்ணாமலை மகா தீப திருவிழா பற்றிய வரலாற்றை தெரிந்து கொள்வோம். திருவண்ணாமலை மகா தீபம் என்பது கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் நடைபெறும் தீபம் ஏற்றும் விழாவாகும். சிவபெருமான் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் அக்னி வடிவமாக அடிமுடி அறிய முடியாத அண்ணாமலையாராக காட்சி தந்த இந்நாள் தான் தீப திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. திருவண்ணாமலை தீப திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்படும். மகா தீபத்தன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் வழியாக மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வர். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவபெருமானே பல வடிவங்களாக அருள்கிறார் என்பதே இந்த நிகழ்ச்சியின் உட்கருத்தாக சொல்லப்படுகின்றது. காலையில் பரணி தீபம். 10ஆம் நாள் அதிகாலை 4 மணி அளவில் அண்ணாமலையாருக்கு பூஜை செய்து அவருக்கு முன்பு பெரிய கற்பூரம் வைத்து தீபம் ஏற்றுவார்கள். சிவபெருமானுக்கு ஏற்றிய இந்த தீபத்தை கொண்டு நந்தி பகவானுக்கு முன்பு பெரிய 5 அகல் விளக்குகள் வைத்து நெய் தீபம் ஏற்றப்படும். அதன்பின் உண்ணாமலை அம்மன் சன்னதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றப்படும். கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் இந்த தீபம் ஏற்றுவதால் பரணி தீபம் என்று அழைக்கப்படுகின்றது. பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படும். பஞ்சமுக தீபம் என்பது 5 மடங்குகள் என்று அழைக்கப்படும். அப்படியென்றால் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 புரியும் இறைவனின் 5 திருமுகங்களை குறிக்கும். பரணி தீபத்தை இறுதியாக பைரவர் சன்னதிக்கு கொண்டு சென்று வைக்கப்படும். கோவிலுக்குள் தீபம் ஏற்றுதல். கார்த்திகை தீபத்தன்று மாலையில் மலையில் தீபம் ஏற்றுவதற்கு முன்பு கோவிலில் பஞ்சமூர்த்திகளுக்கு தீப தரிசனம் செய்யப்படுகிறது. மலையில் தீபம் ஏற்றும் நேரம் நெருங்கியவுடன் அர்த்தநாரீஸ்வரர் தோன்றுவார். சிவபெருமான் தேவிக்கு தன்னுடைய இடபாகத்தை அளித்து காட்சி தரும் நாளாக இது கூறப்படுகின்றது. அதன் நினைவாக 3 நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வந்து மக்களுக்கு தரிசனம் தருகிறார். பின்பு உடனே மலையில் 6 மணிக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபம். கார்த்திகை தீபத்தன்று அதிகாலையில் மலையடிவாரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபம் மாலையில் மலையுச்சியில் ஏற்றப்படுவது மகா தீபம் என்று அழைக்கப்படுகின்றது. இத்தீபம் சிவபெருமான் அக்னி பிழம்பாக நெருப்பு மலையாகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இத்தீபம் ஏற்றும் மலையானது 2668 அடி உயரம் கொண்டது. தீபம் ஏற்ற செம்பு, இரும்பு, கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொப்பரையில் ஏற்றப்படுகிறது. தீபம் ஏற்ற சுமார் 3000 கிலோவுக்கு மேற்பட்ட நெய்யும் 1000 மீட்டர் காடா துணியும் பயன்படுத்தப்படுகின்றது. கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் வருதல். கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் சென்றால் பாப விமோச்சனம் கிடைக்கும் மற்றும் கர்ம வினைகள் நம்மை விட்டு போகும் என்பது நம்பிக்கை. திருவண்ணாமலையில் 10 நாள் திருக்கார்த்திகை தீப உற்சவம். திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப உற்சவம் நவம்பர் 24ஆம் தேதி திங்கட்கிழமையன்று கொடியேற்றத்துடன் தொடங்கும். அதைத் தொடர்ந்து 10 நாட்களும் சுவாமி வெவ்வேறு வாகனத்தில் வீதி உலா வருவார். 10ஆம் நாள் திருவிழாவான டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படும். பிறகு மாலை 6 மணிக்கு மகா தீப தரிசனம் நடைபெறும். விரத முறை.
பொதுவாக கார்த்திகை தீபத்தன்று விரதம் இருக்க விரும்புபவர்கள் அதற்கு முந்தைய நாளான பரணியில் ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு அடுத்த நாள் கார்த்திகை தீபத்தன்று உணவு ஏதும் உண்ணாமல் இரவு விளக்கேற்றி முடித்த பிறகே தங்கள் உணவை எடுத்துக்கொள்வார்கள். இது பொதுவாக கார்த்திகை தீபத்தன்று விரதம் இருக்கும் முறை. நீங்கள் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். உணவு ஏதும் சாப்பிடாமல் இருக்க முடியும் என்றால் இருக்கலாம். பால் பழம் எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம். இது உங்களுடைய விருப்பம். வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் முறை. கார்த்திகை தீபத்தன்று மாலை 6 மணிக்கு வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். வீட்டு வாசலில் 2 விளக்கு, பூஜை அறையில் 2 விளக்கு, வரவேற்பறை என்று வீட்டில் எல்லா இடத்திலும் 2 தீபங்கள் ஏற்றி வைக்கலாம். குறைந்தது 27 தீபமாவது ஏற்ற வேண்டும். முக்கியமாக பூஜை அறையில் 1 நெய் தீபமாவது ஏற்றி வையுங்கள். தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நைவேத்தியமாக அப்பம் பொரிக்கடலை படைக்கலாம். பிறகு சிவபெருமானுக்கு உரிய திருவாசகம், சிவபுராணம், சிவ அஷ்டகம் படிக்கலாம். முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசம், மேலும் உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் சொல்லலாம். பிறகு தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்து உங்கள் விரதத்தையும் முடித்து கொள்ளலாம். நாம் ஏத்தும் தீபத்தில் 3 தேவியர்கள் சங்கமிப்பதாக சொல்லப்படுகின்றது. தீப சுடரானது மகாலட்சுமியையும் அதில் தோன்றும் ஒளி சரஸ்வதியையும் வெப்பம் பார்வதியாகவும் கருதப்படுகின்றது. மனிதனையும் இறைவனையும் இணைக்கக்கூடியதாக திருவிளக்குகள் விளங்குகின்றது. அதாவது மனித ஆத்மாவும் இறைவனுக்கு இடையேயான உறவை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு தீப சுடர் எரியும் போது அந்த விளக்கில் ஊற்றப்பட்டுள்ள எண்ணெய் மெல்ல மெல்ல அந்த திரி உட்கொள்கிறது. தீப சுடர் எரிகிறது. தீப சுடர் அகத்தோற்றமாகவும் அதன் செயல்பாடு புறத்தோற்றமான எண்ணெய், திரி, விளக்கு போன்றவற்றால் செயல்படுகிறது. இப்படி திருவிளக்கானது அதில் இருக்கும் மறைபொருள் மூலம் நம் ஆன்மாவும் இறைவனையும் இணைக்கிறது. கார்த்திகை தீப நன்னாளில் சொக்கப்பனை ஏற்றல் மற்றும் மாவலி சுற்றல் ஆகிய நிகழ்ச்சிகள் தமிழர் கொண்டாட்டங்களாக கொண்டாடப்படும். எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கார்த்திகை தீப திருநாளன்று நாமும் தீப விளக்கு ஏற்றி அறியாமை இருள் அகன்று வளமான வாழ்வும் இறையருளும் பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.